இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 12ஆம் நாள். இந்த செவ்வாயினாலே பூமியை விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் தாராளமா செய்யலாம். தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நாளிலே சப்தமி அப்படிங்கிற திதி காலையில ஒரு 7:49 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துடும். அதுபோல கார்த்திகை நட்சத்திரம் மாலை 3:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வந்துவிடும். இதுல ரெண்டுமே விசேஷம். இன்னைக்கு இந்த சப்தமி திதி முடித்து அஷ்டமி திதி வருவதனாலே துர்காஷ்டமியாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வதும், ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் வந்துருச்சுன்னா அவசியம் இன்னைக்கு மின் பொருட்கள், இந்த பல்பு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வீட்டுல எதனா மாட்டி வைக்கிறதெல்லாம் பண்றதா பண்ணினீங்கன்னா இன்றைய ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீக கடமையாக மாற்றிவிடும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுத்து விடுது. அவாமகம்னு சொல்லி போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு நாள்ல 3 திதி நட்சத்திரம் இல்ல யோகம் வந்துருச்சுன்னா அது பேரு அபாமகம்னு பேரு. அப்ப அன்னைக்கு சுப காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதனால சுப காரியங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இண்டிகேஷனும் உண்டு. காலையில 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரங்கள் இருக்கிறது. ராகு காலமானது 3:04 இருக்கு. யமகண்டமானது 9:10 இருக்கு. குளிகை நேரமானது 12:01 இருக்கு. இன்றைக்கு வாரத்தின் சூலம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு பால் பரிகாரமாக உண்டு. கோச்சாரத்தின்படி மிதுன ராசி கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழிகள் 0. சூரியனின் உதய நேரம் 6:31. இன்றைய நாள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறது. பின்பு ரோகிணிக்கு போறார். சித்திரை சுவாதி என்கிற துலா ராசிக்குள்ளாரையும் நமக்கு இன்னைக்கு கன்னி ராசின்னு கொஞ்சம் ஸ்பெச்சத்திலையும் இது இருக்கும், சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளிலே மாகேந்திரம் மற்றும் வைத்திரிய நாம யோகங்கள் உண்டு. இந்த மாகேந்திரம் அப்படின்னாலே இந்த வாகனம் ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கலாம். பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். முக்கியமாக நகைகள் எல்லாம் வாங்கிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி டான்ஸு, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதெல்லாம் இன்னைக்கு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் கற்பனை வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ரோகிணி உச்சத்தில் செல்வதனாலே இதுவும் பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றோம். கார்த்திகை நட்சத்திரத்துல ஹோமம் பண்றது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணா நல்லது. 24ஆம் தேதி பிப்ரவரியான இன்று சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு இவர்கள் எல்லாருமே 5 கிரக சேர்க்கை அமரக்கூடியதான கும்பராசி. சனி பகவான் மீனராசி, சந்திர பகவான் ரிஷபராசி, குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசி, கேது சிம்ம ராசி என்று இன்றைக்கு கோச்சாரங்கள் அமைந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவானுக்கு போறார். 4ஆம் இடத்துக்காரர், தாயை போல பரிவு கொண்ட எண்ணம் கொண்டவர் குடும்பத்திலே அமர்வதனாலும், குடும்பத்திலே இன்றைக்கு அவரோட குடும்பஸ்தானத்துல ரோகிணி நட்சத்திரத்துக்கு போறார், உச்சத்துக்கு போறார். அப்போ மனசுல நிறைய இரக்க சுபாயம் வரும். மற்றவங்களை பற்றி அப்படி அன்பா இருக்கணும், அவங்களோட நிறைய ஜெல்லாயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிடும். கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துக்குள்ளே உங்க ராசிநாதன் வந்து விடுறார். அதனால தைரியமும் வந்து சேர்ந்துடும். பணம் வர்றதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருவார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள்ல இனிய வாழ்க்கைகள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்க ராசியின் உள்ளே இன்றைய நாளிலே சந்திர பகவான் உச்சம் அப்படிங்கிற இடத்துல போறார். மனசு சந்தோஷத்தை கொண்டு போகும். 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்திலே சில வெற்றிகளை கொண்டு அதனாலே மனசு சந்தோஷத்தை சுவைக்கக்கூடிய நல்ல நாள் என்று. அப்படிப்பட்ட நாள்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் தன்னுடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு பொருள் வரவை கொடுப்பார்.
அதனால பணம் காசுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். தொழிலிலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக சூரிய பகவான் இருப்பதனாலே இந்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியான நாள்னே வச்சுக்கலாம். நீங்க நினைச்ச மாத்திரத்தை செய்யலாம். அதனால சில பண விரயங்களும் கொடுக்கக்கூடியதாக 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பக்தியுடன் இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திற்குடன் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். மறைதல் அப்படிங்கிறது இல்லாம உச்சம் அப்படிங்கிற தன்மையில இருப்பதனாலே நீங்க எவ்வளவு தூரம் மனசை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறீங்களோ, எப்படி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும்? பக்தியின் மூலியமாக தான் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும். அதனால கொஞ்சம் ஜபங்கள் செய்வது, கோவில்களுக்கு செல்வது, அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் துர்காஷ்டமி இதெல்லாம் இருக்கிறதுனால அவசியம் காளி, துர்கை இவர்களை போய் வழிபடுவது, அதேபோல் முருகனை வழிபடுவது, இரத்த பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சிவப்பு கலர் பூக்களை எடுத்துக்கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுத்து வழிபாடுகளை செய்ய இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு நீங்க உத்தர குத்திக்கலாம். அதனால நீங்க இன்னைக்கு வெற்றிகளையும் வியாபார தந்திரங்களையும் நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். 4 நாளிலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 4ஆம் இடத்துக்காரர் நீங்கள். உங்களுக்கு லாபத்துக்குரிய ரிஷபராசிக்குள்ளார உங்க ராசிநாதனான உச்ச பெறுகிறார். அப்போ பல விதத்திலும் ப்ராபகேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்க மைண்ட்ல வந்துடும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் புகழ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சுவைக்க இருக்கிறீர்கள். உங்க ஆபீஸ்லயோ இல்ல வெளி இடங்களிலேயோ உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் காதிலே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்ல, குருவானவர் 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடியதான பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறார். ஸோ அப்போ அஷ்டமத்தை பார்க்கிறார். அஷ்டமத்திலே பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சிற்சில விஷயங்கள் எல்லாமே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்குதா இருக்கு. அப்போ புகழ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருப்பீங்க. வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்திற்குள்ளே இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே கடி எடுத்து வைக்கிறார். தொழிலிலே அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான இடமான தன்னுடைய உச்ச ராசி உச்ச நட்சத்திரமான ரோகிணியை டச் பண்றார். கிருத்தியை முடிச்சு இந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டியின் பிச்சம் அப்படிலாம் இருந்ததுன்னா முருக வழிபாடு ரொம்ப நல்லது. அதுபோல இன்னைக்கு அஷ்டமியும் இருப்பதனாலே துர்கையை வழிபடுவதும் உங்களை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். நீங்க யாரு அப்படிங்கிற 4 இடத்துக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அப்போ உங்களுடைய புகழ் பெறுவதற்கும் உங்களுடைய செல்வாக்கு வளர்வதற்கும் ஒரு நல்ல அரிய நாள் இது. அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திப்பதற்கு நீங்கள் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று இந்த செம்பருத்தி, குறிச்சி, அரளி போன்ற மலர்களை அப்படி படையல் பண்ணிட்டு வாங்க, அர்ச்சித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய லாபத்துக்குரியவாறான இந்த சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சப்படுகிறார். நான் யார் தெரியுமா? என்னுடைய வளம் என்ன தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் எப்படிலாம் வேலை பண்ணேன் தெரியுமான்னு இந்த ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உங்களுடைய பெருமையை பறைசாற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சத்ருஸ்தானத்திலே இன்னைக்கு கிரக சேர்க்கை 5 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. குருவினால் பார்க்கப்படுகிறார். குரு 7க்குரியவரும் அவர் 4 7க்குரியவர் தான். குடும்பத்தான ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் உங்களை பத்தி தூக்கி விடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அஷ்டமத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். அதனால பயப்படலாம் ஒன்றும் இல்லை. சுவாதி என்கிற நட்சத்திரத்தையும் சித்திரை என்கிற நட்சத்திரத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால தப்பிச்சிடலாம். மனசுல நிம்மதி இருக்கும். செய்யற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு செஞ்சிட்டீங்கன்னா போதும். அவசரம் மட்டும் இன்னைக்கு வேண்டாம்.
மறதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 வாட்டி யோசிச்ச பிறகு செய்யுங்க. எந்த முடிவு எடுக்கும் முன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு வாட்டர் ஸ்டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அந்த நீருடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தொடர்பு கொண்டுட்டே வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு சரியா போடும். அதனால இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி நிறைய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தின் தொடர்பான பல விஷயங்களுக்கு உங்களுக்கான நல்ல முயற்சிகள், பூர்வீக சொத்து ரிலேட்டடானது, தந்தை வழியிலே நல்ல ஒரு பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்க சைட்ல சொத்துக்கள்லாம் சேர்வது, மூத்த சகோதரர்கள் உங்களுடன் அனுசரித்து சென்று அவர்களுடைய இணையை உங்களுக்கு தருவது, அதாவது உங்களுடைய பார்ட் ஆஃப் அசட்ஸை உங்களுடைய பார்ட் பண்ணி கொடுக்கறது, இப்படி உங்களுக்கு திருப்தியான விஷயங்கள். ஏன்னா உங்க ராசிக்குள்ளார சந்திர பகவான் இன்னைக்கு நார்மலா நீச்சம் ஆயிடுவார். ஆனா இன்னைக்கு உச்சத்துல நேரில் உட்காந்து பார்க்க போறார். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். கோவில் குளங்கள் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வர்றது, வெளியில கொஞ்சம் போறதுனால வரக்கூடிய மனத்துல வரக்கூடிய வைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ், பயோ ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளே 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிற அஷ்டமத்துக்குரிய 6லே மறைவு அப்படிங்கிற ஸ்தானம் தான் அதுவும். ஆனா அங்க உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்தால் வெற்றி அப்படிங்கிற கொண்டு கொடுப்பார். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நிதானித்து ஓரளவுக்கு கால்குலேட்டிவா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா போட்டி தேர்வுகள் எல்லாம் எழுதுபவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும். அதுபோல காரியங்களை செய்யணும். அடுத்த நாட்களிலே வரக்கூடிய நாட்களிலே என்னென்ன காரியங்கள் செய்யணும் பிளானர்ஸை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். துர்காஷ்டமி அப்படிங்கிறதுனால துர்கையை வழிபட்ட பின்னே நீங்கள் செய்வது அப்படிங்கிறதும், முருக வழிபாடான சஷ்டியினுடைய கண்டினியூவேஷன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலே கந்தசஷ்டி கவசங்களை சொல்லி செய்வதும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கும். அதனால இன்னைக்கு சக்சஸும் உண்டு, எதிரிகளிடமிருந்து காவந்தும் உண்டு. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, அறிவுஸ்தானம் அப்படிங்கிற இடம் ரிஷபராசி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் அங்க போய் உட்கார்றார். 7ல இருந்து உட்கார்ந்துட்டு தன்னுடைய பார்வையை லாபஸ்தானத்து மேல வைக்கிறார். உங்க ராசியின் 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கைகள் இருக்கிறது குருவினால் பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலே பலவிதமான புதிய எண்ண ஓட்டங்களை கொண்டு சேர்ப்பீர்கள். 2ஆம் இடம்னாலே கொஞ்சம் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் மனதிலே தேவையற்ற பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் செய்யுங்க. காலையில சீக்கிரமா எழுந்துட்ட உடனே முதலில் முருக வழிபாடு செய்துவிட்டு மற்ற காரியங்களை செய்தீர்களானால் ஒரு தைரியம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையே முருகனுக்கு கொஞ்சம் தைரியத்தோடு செய்யலாம். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் மண் மனை வாகனம் மாத்ரு அப்படிங்கிற தாய் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனே தாய் தான். அதனால எதையும் கற்றுக் கொடுக்குற தாய். ஆனா ஆவணான்னு சொல்லி முதல்ல கையில ஸ்லேட்டை பிடிச்சி நம்மளை எழுத வச்சாங்க இல்லையா, அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நமக்கு ஊட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதனா புஸ்தகம்லாம் எடுத்து படிங்க. உங்க தொழில் ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் இன்னைக்கு பாருங்க. வெறுனே நம்ம இந்த சோசியல் மீடியாவில் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்காம உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் இன்னைக்கு ஆர்வம் காட்டினீர்கள், அதனால உங்களுக்கான லாபங்கள் பெருகுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்டிங் டேவா அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்றார். அதே தான் உங்க ராசிக்குள்ள இருந்து சனி பகவானும் பார்க்க போறார். அப்போ சனி பார்க்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மனம் வேகமா போகும், அங்கங்க நின்று போகும். அப்போ சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும், 5 கிரகங்கள் ஒருங்கே அமைந்து உங்க 12ஆம் இடத்துல அமர்வதனாலே சுப காரியங்களும் உண்டு, வீண் விரயங்களும் உண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் காரியங்களை செய்யும் முன்னாடியே
யோசிங்க, இந்த காரியம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுமா, இல்ல பாதியில நின்றுடுமா? அவசரப்பட்டு நம்ம முடிவெடுக்கும் போது இந்த முடிவுல தவறுதலான முடிவுனால இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதனால நஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இந்த நாளை இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். வாழ்க வளத்துடன்.